விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான சம்பவத்தில் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி குழந்தையின் தந்தை பழனிவேல் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்த்குமார், இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான சம்பவம் தொடர்பான வழக்கில் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரிய மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசு மற்றும் சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறையில் சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக தெரிகிறது. ஜனவரி 3ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய தந்தை சிறுமியின் தந்தை பழனிவேல் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் வழக்கினுடைய விசாரணையை தற்போது நடைபெற்று வரும் காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐ அல்லது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும். சிறுமி அதே போன்று குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறித்து பெற்றோருக்கு முறையாக பள்ளி நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கவில்லை. பள்ளியில் இருந்து 20 மீட்டர் தொலைவில் இருந்த காவல் நிலையத்தில் குழந்தை மருத்துவமனையில் கொண்டு செல்லப்படும் முன் காவல்துறைக்கு முறையாக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. மேலும் குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்தது தொடர்பாக எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும், குழந்தையின் ஆடைகள் நனையவில்லை எனவும், மாறாக உடைகளில் இரத்தக்கரை உள்ளதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பள்ளி நிர்வாகம் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அளிக்க வாய்ப்புள்ளது, சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது, குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் பள்ளி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கூறியிருக்கிறார். எனவே பல சந்தேகங்கள் இந்த மரணத்தில் உள்ளதால் வழக்கினுடைய விசாரணையை வேறு அமைப்பிற்கு மாற்ற வேண்டும். அதுவரை கண்காணிப்பு கேமரா பதிவுகளை உரிய முறையில் பாதுகாக்க பள்ளி நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனு குறித்து பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே போன்று மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடைக்கால உத்தரவாக சிசிடிவி காட்சிகளை பாதுகாத்து வைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். இதற்கு பின்னர் உத்தரவிட்ட நீதிபதி மனு குறித்து பதிலளிக்க தமிழக அரசு டிஜிபி மற்றும் சிபிஐக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்.